இப்பொழுது இந்த ஸ்கூல்ல ஒவ்வொரு துறையிலும் சிறந்து விளங்குகிற மாணவியருக்கு திரு கிருஷ்ணசாமி அவர்கள் பரிசுகள் வழங்குவார்கள். முதலில் முதல் வகுப்பைச் சேர்ந்த முன்னுதாரண மாணவி லட்சுமி. அடுத்ததாக இரண்டாம் வகுப்பு பி பிரிவு சாந்தி. மூன்றாம் வகுப்பில் சிறந்த முன்னுதாரண மாணவி டி பிரிவை சேர்ந்த அமுதா. நிலமா ஒரு நிமிஷம் சார். எதை வச்சு அந்த பொண்ணுக்கு பெஸ்ட் ஸ்டூடெண்ட் பரிசு கொடுக்குறீங்க? அந்த பொண்ணு எல்லா பாடத்திலையும் 100க்கு 100 மார்க் வாங்கிருக்குமா? என் பொண்ணு தான் எல்லா பாடத்திலையும் 100க்கு 100 வாங்கியிருக்கா. இது படிப்பு மட்டும் வச்சு கொடுக்கிறது இல்லமா, ஒழுக்கத்துக்கு சேர்த்து கொடுக்கிறது. அந்த பொண்ணை விட ஒழுக்கத்துல என் பொண்ணு எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டா? போன வாரம் கூட உங்க பொண்ணு 3 நாள் ஸ்கூலுக்கு லேட். இந்த சின்ன விஷயத்தை வச்சுட்டு ஒழுக்க கேடுங்கறீங்களே. அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பன் பேரே தெரியாது. பெத்த புள்ளைக்கு அப்பன் பேர் சொல்லாம ஒரு அம்மா வளர்த்திருக்கானா அந்த அப்பன் எப்பேற்பட்ட அயோக்கியனா இருப்பான். அப்படி ஒரு அயோக்கியனுக்கு பிறந்த புள்ள பெஸ்ட் ஸ்டூடெண்டா? ஏய் நிறுத்துறீ. என் பொண்ணுக்கு அடி அப்பன் பேர் தெரியாது? என் பொண்ணுக்கு அப்ப யார் தெரியுமா? நீங்களாம் மரியாதை கொடுத்து வணக்கம் போட்டு உட்கார வச்சிருக்கீங்களே, இந்த மனுஷன் தான். புதையல் கையில் வர கண்ணீர் துளி 2 கண்ணில் வர பெற்ற மனம் உருகி பாடுதம்மா, புத்துணர்ச்சி நரம்பில் ஓடுதம்மா, உன்னை தொட்டால் மனது துள்ளுதம்மா, முத்தமிட்டால் மகிழ்ச்சி வெள்ளமம்மா, கண்டெடுத்த புதையல் கையில் வர கண்ணீர் துளி 2 கண்ணில் வர பெற்ற மனம் உருகி பாடுதம்மா, புத்துணர்ச்சி நரம்பில் ஓடுதம்மா. இதே மாதிரி தாங்க 7 வருஷத்துக்கு முன்னால இவங்க அம்மா இதே இடத்துல நின்னு இந்த வீட்டை இந்த மாதிரி தான் பார்த்தது. வீடு ரொம்ப அழகா இருக்குப்பா. எல்லாம் நீ வந்ததுனால தான்மா. அப்ப நாங்க இருக்கும்போது நாத்தம் முடிச்சா கிடந்தது. போய் துணியை மாத்திக்கலாமா? ஓடினா வசந்தா, ஏன் இப்படி பண்ற? இங்க பாருங்க, உங்களையும் உங்க குழந்தையும் பிரிச்சு பார்க்கணும்னு எனக்கு ஒன்றும் ஆசை கிடையாது. உங்க கூட இருந்தா அது எதனாச்சும் கோழி கொஞ்சம் கழுத்தை திருக்கி வீசி எறிறாப்புல வீசி எறிஞ்சிருவாங்க. அவ மேல ஒரு நகைக்கீரல் பட்டா கூட என்னால தாங்கிக்க முடியாது. உங்களால தாங்கிக்க முடியுமா? இதுக்கு வேற வழியே இல்லையா? விட்டுட்டு வர சொல்லுங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வர சொல்லுங்க. கூழோ கஞ்சியோ ஒருவேளை ஊத்துனா போதும், சந்தோஷமா இருப்பேன். வாமா போலாம். அப்பா அவர் வருவாருமா. அப்பா வருவீங்களா? அப்பா வரேம்மா, கண்டிப்பா வரேன்.
என்ன வர சொன்னீங்களாமே? நாளைக்கு நான் சாமியப்பனை தனியா போய் பார்க்கணும். சாமியப்பனா? அவனை கூட்டமா போய் பார்க்கறதே தப்பு, தனியா போய் பார்க்கறீங்களே. சொன்னது செய்யுங்க. செக் பண்ணணும். உங்ககிட்ட மரியாதை எதிர்பார்த்து நான் இங்க வரல. நம்ம 2 பேருடைய பகையில நம்ம குடும்பங்கள் மட்டும் இல்ல, பல குடும்பங்கள் பலியாட்டிருக்கு. அதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம் தான் வந்தேன். நீ அருவாள் எடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு, நான் அருவாள் எடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆனா மொத்தத்துல ரெண்டுமே தப்புதா. கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் சாவுறான். அதனால தான் சொல்றேன், வேண்டாம், எல்லாத்தையும் விட்டுருவோம். இனியாவது ஒரு அமைதியான வாழ்க்கையை தொடங்குவோம். விட்டுருவேன், நீ எல்லாத்தையும் விட்டுருவேன். ஏன்னா நீ ஜெயிச்சவன். அதுக்காக நான் சொல்றேன், இந்த கை எவ்வளவு தலையை வெட்டிச்சுன்னு இந்த கைக்கு தெரியாது. இதை வெட்டினவன் நீ. என்ன அரிவாளை கீழே போட சொல்றியா? வெள்ளக்காரனுக்கு சாராயம் காட்சி கொடுத்தவன எங்க தாத்தன். அந்த சாம்ராஜ்யத்தை உடைச்சவன் நீ. உங்களோட சமாதானமா போக சொல்றியா? இத பார், உனக்கு பயந்து நான் இங்க சமாதானம் பேச வந்திருக்கேன் மட்டும் நினைக்காத. நடந்ததில் மறந்துடுவோம். இனிமே நடக்க போறத பத்தி பேசுவோம். நடந்து முடிஞ்சதுக்கே முடிவு தெரியாத இப்ப நடக்க போறத பத்தி என்ன பேசுறது? அப்பா, அவன்கிட்ட என்ன பேச்சு? டேய், அவனை வெட்டி தள்ளுங்கடா. திமிங்கலத்தை தூண்டில் போட்டு பிடிக்கலான்னு பாத்தியா? பாம்பு தன்னோட புத்துக்குள்ள போகும்போது கூட பாதுகாப்பா தாப்போம். இத பாரு, இங்க பாரு. நான் நினைச்ச இந்த மொத்த இடத்தையும் இப்போவே பஸ்ம பண்ணிட்டு போக என்னால முடியும். ஆனா அதுக்காக வரல. எனக்கு தேவை அமைதி. அந்த அமைதிக்கு விலை உன்னுடைய தலை என்ன? அது என்னால தப்போம், என் கையால தப்போம். உள்ள பேர் என்ன சொன்ன? அமுதா. எந்த ஸ்கூல்? நம்ம சுமதி படிக்கிற ஸ்கூல் தான். அவனுக்கு அமைதி வேணுமா? கொடுத்துடலாம், நிரந்தரமான அமைதி கொடுத்துடலாம். எல்லா பிள்ளைங்களுமே மூஞ்சில சாயத்தை பூசி விளையாண்டுட்டு இருக்குதுங்க. இதுல எங்கேன்னு போய் தேடுறது அந்த பிள்ளைய? டேய், அந்த புள்ள பேர் அமுதா தானே? அமுதான்னு ஒரு குரல் கொடு. பாப்பாக்கலாம் உங்கள யாரு பேர் அமுதா? என் பேர் அமுதா. ஒடியா ஒடியா ஒடியா. என் பேரும் அமுதா தான். என் பேரும் அமுதா தான். நானும் அமுதா தான். ஆமா, உங்கள 3வது படிக்கிற அமுதா யாரு? நான் 3வது வகுப்பு தான் படிக்கிறேன். நானும் 3வது வகுப்பு தான் படிக்கிறேன். டேய்,
இதுக்கு மேல நமக்கு மூளை வேலை செய்யாது. வண்டியில ஏறு, ஐயாக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடலாம். அமுதா, அம்மா ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன்னு சொன்னியே, வந்துட்ட? நமக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. எனக்கு இனிமே ரொம்ப பயமா இருக்கு. நான் வீட்டுக்கு போயிடலாம். என்னமாச்சு? என்னாச்சு? என்னாச்சுமா? என் குழந்தை குழந்தைக்கு என்னாச்சு? தூக்கிட்டு போயிட்டாங்க. சாமியப்பன் என்னமோ பாம்பு புத்துக்குள்ள போறப்ப கூட தலைய வெளியே நீட்டிட்டு பாதுகாப்பாத்தான் போகுன்னு சொன்னிய. இப்போ பாம்பு தலை கீரி வாயிலே மாட்டிருச்ச பாத்தியா? டேய், என் குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா? தாதா, நீ பேசின காலம் முடிஞ்சு போச்சு. நான் பேசுறேன், நீ கேளு. உன் பிள்ளை பார்க்கணும்னா உன்னால குட்டிச்சோரா போச்ச என்னோட சாராய ஃபேக்டரி அங்க உடனே வந்து சார். டேய், பிள்ளை தூக்கிட்டு போங்கடா. கதவை தாள் போடுங்கடா.
நெல்லு ஒரு 8 முன்னால வச்சா கூட பந்தத்தை வீசி கொடுத்துருவேன். இது பாரு, அது பிஞ்சி ஒரு பாவம் முடியாது. தயவு செஞ்சு இது ஒண்ணு பண்ணிடாத. அப்புறம் உன் கையை விட்டு தான் தானே வேணும், என் கை விட்டுக்க. அந்த குழந்தை விட்டுரு. கைக்கு கைங்கிறத சரி சமம் ஆயிடும். ஆனா இத்தனை வருஷமா நான் பட்ட அபமானம் ஒண்ணு இருக்கேன். அதை நான் எப்படி சரி பண்ணிக்கிறது? சொல்லு. என்ன வேணாலும் பண்ணிக்க, அந்த குழந்தை மட்டும் விட்டுடு. உன்னை நான் ஒண்ணும் பண்ண போறதில்ல. என் குறியெல்லாம் அதுவும் அந்த குழந்தை மேலதான். இப்போ குழந்தையோட வாய்க்கிட்ட அவுத்து விட்டுட்டு பந்தத்தை வீச போறேன். அப்பா அப்பான்னு கத்தி கதறி உன் கண்ணு முன்னாடி எரிஞ்சு சாம்பல் ஆகும். இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த ஒருத்தர் உனக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் இந்த சாமியத்தினோட ஆத்மா. கட்டாவ சொல்றா. அந்த குழந்தைய எடுத்துட்டு வந்து வீட்டுல அடைச்சு வைக்கிறப்பவே ஏதோ தப்பு நடக்க போதுன்னு பயந்தேன். அதனால அந்த குழந்தைக்கு நம்ம குழந்தையோட துணை போட்டு காப்பாத்தி அனுப்பிச்சிட்டேன். குழந்தையோட பார்க்காம பழிக்கு பழிவான தீ வச்சியே இப்ப திருப்தி தானே? இல்ல இல்ல, எங்க அண்ணு முன்னாடியே பேச்சு சாவதை நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். அதுக்கு முன்னாடி நானே போயிடுறேன். சுமதி,